Hello friends, welcome to my channel ERK Infogat. ஓகேங்களா இன்றைக்கி நம்ம டேப்லூவில் YOY growth calculations பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஸோ வாட் இஸ் YOY? YOY அப்படின்றது நத்திங் பட் இயர் ஓவர் இயர். ஓகேங்களா ஸோ கரண்ட் இயர் விசஸ் ப்ரீவியஸ் இயர் கம்பேரிஷன். ஓகேங்களா ஸோ அதோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். வாட் இஸ் YOY? ஓகேங்களா த இயர் ஓவர் இயர் இஸ் அ YOY growth. ஓகேங்களா ஸோ இயர் ஓவர் இயர் தான் YOY அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா ஸோ த growth percentage change in analyst metric over two comparable periods. ஓகேங்களா கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் மோஸ்ட் ஆஃபன் அதான் சொல்லியிருக்காங்க கரண்ட் இயர் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃபைன். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்துடலாம். அதோட ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா சம் ஆஃப் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ப்ரீவியஸ் இயர் டிவைடட் பை சேல்ஸ் ப்ரீவியஸ் இயர். ஸோ இதான் இதோட ஃபார்முலா. ஓகேங்களா ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்முலா வந்து நம்ம டேப்லூவில் ஒரு 3 வழியில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா 3 ஸ்டெப்ஸ், அதாவது 3 ஸ்டெப்ஸ்னு சொல்ல முடியாது, 3 வேஸில் எப்படி நம்ம இதை வந்து நம்ம இந்த வேல்யூஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா ஸோ ரொம்ப ஈஸியஸ்ட் வே தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்னா YOY கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் டேட் எடுத்துக்கலாம். ஆர்டர் டேட் ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். குவார்ட்டர் அண்ட் மந்த். ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வே நம்ம எப்படி YOY கால்குலேஷன் கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவிக் டேபிள் கால்குலேஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா ஸோ இது வந்து ப்ரீடிஃபைண்டாக இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு கோடிங்கும் எழுத தேவையில்லை. ஓகேங்களா எந்த ஒரு ஸ்கிரிப்ட் எழுத தேவையில்லை. ஸோ இது வந்து ப்ரீடிஃபைண்டாக டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், மெஷரில் ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் குவிக் டேபிள் கால்குலேஷன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இயர் ஓவர் இயர் க்ரோத் அப்படின்னு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் ஓவர் க்ரோத் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இயர் ஓவர் இயர் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா ஸோ இங்கே வந்து எம்டியாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 2020 டேட்டா இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு எம்டியாக இருக்குது. ஓகேங்களா ஸோ மற்ற எல்லா இயருக்கும் 2022 2023 2024 எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இயர் ஓவர் கால்குலேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு வே. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேங்களா ஸோ முன்ன வந்து நம்ம குயிக் டேபிள் கால்குலேஷன் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம டேபிள் கால்குலேஷன்ஸ். ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே குவிக் டேபிள் கால்குலேஷன்ஸில் போய்ட்டு என்னங்கன்னு பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டேபிள் கால்குலேஷன் போகணும். ஓகேங்களா எடிட் டேபிள் கால்குலேஷன்னா அதே பர்சன்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. கால்குலேஷன் டைப் வந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணும், ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன். ஓகேங்களா ஸ்பெசிஃபிக் டைமென்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இயர் தான் நம்ம கொடுக்கணும் இல்லைங்க, இயர் ஓவர் இயர். ஸோ அதனால் நம்ம என்னென்னா குவார்ட்டர் அண்ட் மந்த்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் ஆஃப் ஆர்டர் டேட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு YOY டிஃப்ரென்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த YOY டிஃப்ரென்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக இருக்கும். தெரியுதுங்களா ஸோ இது வந்து செகண்ட் வே. ஓகேங்களா ஸோ நம்ம குயிக் டேபிள் கால்குலேஷன் யூஸ் பண்ணி ஸோ டேபிள் கால்குலேஷன் எடிட் டேபிள் கால்குலேஷனில் போய்ட்டு நம்ம பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் வச்சும் பண்ணலாம், டைரெக்டாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது 2 வே இருக்குது. ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கால்குலேட் ஃபீல்டு எழுதி பண்ணுறது. ஓகேங்களா ஸோ அதுவும் பார்த்துடலாம். நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே கன்ஃபியூஷன் நமக்கு. ஓகே ஸோ சேல்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா ஓகே ஃபைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மந்த்துக்கு நம்ம சேல்ஸ் எடுத்தாச்சு. ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்னென்னா இது வந்து கரண்ட் சேல்ஸ். ஓகேங்களா கரண்ட் இயர் சேல்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ என்னென்னா ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ் நம்ம கால்குலேட் ஃபீல்டு எழுதணும். ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், லுக்அப் வேல்யூ ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் இயர். ஓகேங்களா லுக்அப் சம் ஆஃப் சேல்ஸ் -12. ஸோ -12 அப்படிங்கும்போது என்ன பண்ணும், நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொண்டு போகும். ஓகேங்களா ஸோ அதுதான் ஒரு நிமிஷம், இது எதை காமிக்குது, இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிட்ஸ். ஓகே பாயிண்ட் 2. ஓகேங்களா எழுதிட்டேன். ஓகே கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ இதை நான் ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் எல்லா ப்ரீவியஸ்க்குள்ள வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறது, ஷஃபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கரண்ட் இயர் சேல்ஸ், இது வந்து ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ். ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 74,920 இருக்குது. ப்ரீவியஸ் இயர் வந்து 96,999 இருக்குது. ஓகேங்களா ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அதாவது சம் ஆஃப் சேல்ஸ் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர். ஸோ அந்த கால்குலேஷன் எழுதலாம். ஸோ நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிடும். ஓகேங்களா ஸோ YOY பர்சன்டேஜ் க்ரோத். ஓகே ஸோ சம் ஆஃப் சேல்ஸ் minus previous year 2 divided by previous year 2. ஸோ நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு அக்ரிகேட் பண்ணுறது. ஓகே ஃபைன். ஓகே கிளிக் ஆன் ஓகே. ஸோ எடுத்து போட்டுக்கலாம்.
ஸோ ஜஸ்ட் ஃபார்மேட் பண்ணணும் ஓகேங்களா பர்சன்டேஜ்க்கு. ஸோ பர்சன்டேஜ் ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸோ கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் வேல்யூ கம்பேர் பண்ணி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா -22.76 ஓகேங்களா. ஸோ இந்த இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 22% வந்து சேல்ஸ் வந்து லெஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. அதே மாதிரி பாருங்கள் ப்ளஸ் எங்கெல்லாம் இருக்கோ நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் ரிசல்ட்லாம் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் ரிசல்ட் நெகட்டிவ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து தேர்ட் வே ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், YOY growth நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.